அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக வேலைவாய்ப்புகளையும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான சந்தேகங்களை நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம ப்ராப்பராக வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜேடிஓ நான் ஜேடிஓவில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், என்னால் ஜேடிஓவில் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அது தொடர்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சிலேயோ ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்வு பண்ண பிறகு அவர் வேறு துறைக்கு பணி மாறுதல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது அதோட ஒத்து போகுமா இல்லை ஒத்து போகாதா இல்லை வாய்ப்பு இருக்கா அப்படியான்னு நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிற என்ன போகிறேன் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டு தேர்வு பண்ண பிறகு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு மாறிக்கிறலாமா? இப்போ ஜேடிஓவில் நான் ஹைவேஸ் எடுத்திருக்கேன், நான் ஜேடிஓவில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியுமா? நான் ஜேடிஓவில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், நான் ஜேடிஓவுக்கு ஹைவேக்கு மாற முடியுமா ஜாயின் பண்ண பிறகு அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸ் இருக்கணும். இல்லாமல் நம்ம வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது குறித்த ஒரு ஆர்டிஐ தானே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஐ யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய சார் செயலாளர் அனுப்புகிறாரு, சார் செயலாளர். அதில் என்ன ஆர்டிஐ அப்படின்னா, அவர் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு அரசு துறையிலிருந்து வேறு ஒரு அரசு துறைக்கு மாறுவதற்கு வழிவகை உள்ளதா என அவர் தகவல் கேட்டிருக்காரு. ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, தனியார் அவருடைய மனுவில் அவர் கேட்ட கேள்விக்கு என்ன தகவல் அப்படின்னா, தமிழ்நாடு அமைச்சு பணிகளான தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் அசிஸ்டண்ட் ஆகிய பதவிகளுக்கு ஒரு வழித்துறை அல்லது அலகு மாறுதலுக்கு தமிழ்நாடு அமைச்சு பணி சிறப்பு விதி 20A(3) காப்பு வாசகத்தின்படி வழிவகை உள்ளது அப்படிங்கிறாங்க. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அமைச்சு பணியில் தட்டச்சராவோ இல்லை டைப்பிஸ்டாவோ இல்லை செனோ டைப்பிஸ்டாவோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ அசிஸ்டண்ட்டாவோ இருந்தாங்கன்னா அவர் ஒரு வழித்துறை அல்லது அதுலேருந்து மாறுறதுக்கு தமிழ்நாடு அமைச்சு பணி விதிகளில் வழிவகை உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் மாறுதல் கோரும் தனியாரின் பணியானது வரன்முறை செய்யப்பட்ட பின்னர் தான் ஒரு வழித்துறை அல்லது அலகு மாறுதல் கோர முடியும். ஒரு அரசு அலகு அல்லது துறையிலிருந்து வேறு ஒரு அரசு துறைக்கு மாறுவதற்கு அவ்விரு துறை தலைவர்களின் ஒப்புதல் மூலம் பெறப்பட்ட கருத்துருக்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளரின் தேர்வாணையத்தின் இசை வழங்கப்படுகிறது. அதாவது ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறேன் அப்படின்னு ஒரு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, அதுதான் ஒரு வழித்துறை அலகு மாறுதல் கோர முடியும். அப்போ அவங்க கீழே போட்டிருக்காங்க தெளிவாக, ஒரு அரசு துறையிலிருந்து வேறு ஒரு அரசு துறைக்கு, அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுவதற்கு அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர்கள் அவங்க ஒப்புதல் மூலம் பெறப்பட்ட கருத்துருக்களுக்கு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியோடைய இது இசைவு அதுக்கு அவங்க இசைவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஆமோதிக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு மாறலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் தெரியுது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் இங்கேருந்து அங்கே போகிறேன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹையர் அஃபீஷியலும், நான் அங்கே போகிறேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹையர் அஃபீஷியலும்
2 பேரும் சம்மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு டெஃபினட்டாக கிடையாது. இப்போ நான் அப்புடின்னா எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து மாறிக்கிடுவாங்கள்ல. அதனால் அவருடைய கேள்விக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அந்த ரிப்ளைக்கு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் நம்ம வந்து அப்லோட் காட்டியிருக்கோம். அதை வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அரசு விதிகளின்படி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சாத்தியமான ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து இந்த இதில் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை அப்படி மாற முடியாது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். இல்லை மாறலாம், அந்த மாதிரி மாறியிருக்காங்க, அவங்களாம் மாறியிருக்காங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்லேருந்து வேறு போஸ்ட்டுக்கு மாறலாம். அது பேர் வந்து அந்த போஸ்ட்டை மாற்றுறது. இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயராக உள்ள ஜாயின் பண்ணுறாங்க. ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன்லாம் எக்ஸாம்லேயும் உள்ளே வராங்க இல்லையா? அதில் சர்வேயராக உள்ளவங்க எனக்கு சர்வேயர் வேணாம், நான் வந்து டிராஃப்ட்ஸ்மேனாக மாறிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க மாறிக்கிறலாம். அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனாக உள்ளவங்க எனக்கு டிராஃப்ட்ஸ்மேன் வேணாம், நான் சர்வேயராக மாறிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க மாறிக்கிறலாம். அதுக்கு அங்கே வந்து வழிவகை இருக்குது. அதே இது வந்து யாருக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இல்லையா? அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்லேருந்து வேறு போஸ்ட்டுக்கு மாறுறதுக்கு நம்மளே பார்த்தோம் நிறையா ப்ரூஃப் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்லேருந்து வேறு போஸ்ட்டு மாறுறதுக்கு நிறைய மாறியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் தான் சர்வேயராக ஜாயின் பண்ணவங்க சர்வேயர் வேணாம்ட்டு டிராஃப்ட்ஸ்மேனாக வருவாங்க, டிராஃப்ட்ஸ்மேனாக உள்ளவங்க டிராஃப்ட்ஸ்மேன் வேணாம்ட்டு சர்வேயராக வருவாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து இந்த பைல வந்து சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் இப்போ ஜேடிஓ வந்து ஜேடிஓங்கிறது காமன் தான். ஜேடிஓ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு, ஜேடிஓ வந்து ஒரே போஸ்ட் தான். ஆனால் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் உள்ள ஜேடிஓ ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியுமாங்கன்னா அது 2 பேருடைய கருத்துக்களுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய ஆனால் வந்து அமைச்சு பணி சொல்லக்கூடிய அந்த டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அந்த விதிகளில் வந்து இதுக்கு வந்து ரூல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மாறலாம், அது நான் தெரியும் கன்ஃபார்மாக. டிபார்ட்மெண்ட்டு மாறுறது நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தாலோ இல்லை ரூல் இருந்தாலோ எனக்கு அனுப்புங்க, நம்ம ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.